ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மண்டே டு ஃப்ரைடே கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். மண்டே டு ஃப்ரைடேக்கு தேவைப்படுற டிஃப்ரெண்ட்டான ரைஸ் வெரைட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு. ஸ்வீட் கார்ன் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானே பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் கார்னை சேர்த்துருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு காய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேரட் இல்லை கோபி கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா சாட் பண்ணுங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. கேப்சிகம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடணும். கேப்சிகம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். சாப்பாடு கொஞ்சம் நல்லா புழுன்னு வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குழையாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை நீங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்னை அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போது தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகா பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான ஸ்வீட் கார்ன் ரைஸ் தயார். இந்த ரைஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அடுத்து இதை நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் கார்ன் ரைஸ்க்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நான் புதினா சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தாவும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீஸ் புலாவ். பீஸ் புலாவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டாணி சேர்த்துருங்க. பட்டாணி இப்போ சீசனில் இல்லை அப்படின்னா பச்சை பட்டாணி வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நான் பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்றேன். இது நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, சாதா அரிசிலையும் செய்யலாம். 1 கிளாஸ் இங்கே நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு காலையில் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை ட்ரை பண்ண விடணும். அரிசியும் இன்னும் கொஞ்சம் வேகணும். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ தான் சாப்பாடு நம்மளுக்கு குழையாமல் இருக்கும். பாருங்கள், அடுத்த 5 நிமிஷத்தில் தண்ணி ட்ரெயின் ஆகி சாப்பாடு நம்மளுக்கு 90% வரைக்கும் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்க்கு அப்புறம் நம்மளோட பீஸ் புலாவ் தயார். இந்த பீஸ் புலாவுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்க்கு ஏதாச்சும் ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மசாலா ஆம்லேட் இல்லை முட்டை பாயில் பண்ணி கொடுத்துடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்லையும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ரைஸ். ரா மேங்கோ வச்சு ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ரா மேங்கோ இல்லை பச்சை மாங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் மாங்காய் போட்டிங்கன்னா போதும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் 2 வத்தலும் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்ததாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வறுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் துருவி எடுத்து வச்சுருக்க மாங்காவை சேர்த்துட்றேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்க ரைஸ் சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட லெமன் ரைஸ் மாதிரியே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ ரைஸ் தயார். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தயிர் பச்சடி இல்லை அப்பளமும் பொரிச்சு கொடுத்துடலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற லெமன் ரைஸ், தக்காளி சாதம், அப்புறம் வந்து புளி சாதத்துக்கு பதிலாக இந்த ரைஸ் வெரைட்டிஸில் இன்னும் என்ன டிஃப்ரெண்ட்டான ரைஸ் வெரைட்டிஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றத உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம ரைஸ் வெரைட்டிஸ் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்காக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பனீர் புலாவ் ரைஸ். பனீர் புலாவ் செய்கிறதுக்கு கொஞ்சம் பன்னீர், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு மார்னிங்கில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வெங்காயத்தை ஒரு 90% வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பனீர் புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சம் பன்னீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பன்னீரை தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு அரை வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதே எண்ணெயில் வதங்க விடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இந்த கரம் மசாலா பொடி எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிராசரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பாதி பாயில் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் இதை இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால 1 கப் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். என்ன பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ளிப்கார்ட்டோட கிராசரி லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை சேர்த்துருங்க. பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை நம்ம 10 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். குக்கரில் வைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசிலில் இறக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு 5 நிமிஷம் இதை நம்ம வேக விடலாம். ஃபுல் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரும். சுத்தமாக தண்ணி இல்லாத ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் அடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை, சாப்பாடும் நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க பன்னீரை சேர்த்துருங்க. அதே மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புலாவ் தயாராகிருச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த ரைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுவும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரைஸ் வெரைட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்லையும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ரைஸ். குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் யூஸ்வலாகவே காயில் செய்கிறதுக்கு பதிலாக அதை நீங்கள் ரைஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால நான் உருளைக்கிழங்கை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. நான்ஸ்டிக் பேனில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிளறும் போது நல்லா டேஸ்டியாக இருக்காது. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம சாப்பாடு இதில் சேர்க்கணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெந்து சுருங்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாப்பாடை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடோட மிக்ஸ் ஆகும்போது அது கரெக்டாயிரும். இந்த உருளைக்கிழங்கு ரைஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் என்னென்னா ஒரு 10 நிமிஷம் அதை ஃபுல் ஃப்ளேமில் நீங்கள் வேக விடணும். பக்கத்தில் இருந்துட்டு அதை கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. இந்த ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஏன்னா அதில் உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே இதை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பப்படி இல்லை அப்பளம் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான இந்த பொட்டேட்டோ ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் ரைஸ். கேபேஜ் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கி வச்சிருக்க கேபேஜை சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல்லு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுட்டே சாட் பண்ணிங்க அப்படின்னா கேபேஜ் நம்மளுக்கு சாஃப்ட் ஆயிரும். இதையும் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது. காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக இதில் நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப காரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கேபேஜ் இந்த அளவு சுருங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரைஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கேபேஜ் ரைஸ் தயார். இந்த எல்லா ரைஸ் வெரைட்டிஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கேபேஜ் ரைஸ் ரெடி. எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இதே மாதிரி இட்லி தோசை இல்லாத 10 வகையான காலை உணவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.